ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்த வீடியோவில் நம்ம யூடமியில் இருக்க ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூடமி வந்து ஒரு பெஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கீழே இந்த யூடமி பிளாட்ஃபார்மில் ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துக்கலாம். டெவலப்மெண்ட், பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், ஐடி, ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி, பர்சனல் டெவலப்மெண்ட், டிசைன், மார்க்கெட்டிங், நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு இவங்க ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோர்சஸுமே ரொம்ப ஒரு நாமினல் ப்ரைஸஸில் தான் இருக்கும். ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். இப்போது கரண்ட்டாக ஒரு 24 ஹவர்ஸ் ஃப்ளாஷ் சேலும் போயிட்டுருக்கு. இதுக்கான பர்டிகுலர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடமியில் இருக்க ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தான். ஸோ இதுதான் யூடமியோட ஃப்ரீ ரிசோர்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் அவங்க ஆஃபர் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அவங்க லிட்ரலாக ஒரு 20+ கேட்டகரிஸ்க்கு ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இங்கே டாபிக்ஸ் கீழே அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாமல் இந்த கோர்சஸ்லாம் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளோ அதை வந்து இந்த லாங்குவேஜ் ஃபில்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷில் மட்டும் பார்த்தீங்கன்னா 148 கோர்சஸ் இருக்குது. 148மே ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் தான், நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்ல இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் கீழே வந்துட்டு நமக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிஜிட்டல் பெயிண்டிங் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தேவையான கோர்சஸ் மட்டும் வந்துடும். ஸோ இதில் எந்த கோர்ஸ் நமக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம், இல்லை எல்லா கோர்ஸும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரீ கோர்சஸ்ன்றனால இதோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோர்ஸ் 4.6 ரேட்டிங் இருக்குது, இதுக்கு வந்து 4.3 இருக்குது, இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு 4.5 இருக்குது. இது எல்லா கோர்ஸுக்குமே 500க்கு மேலே ரேட்டிங்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ரீ கோர்சஸ்னாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கோர்சஸையும் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த ஆர்ட் ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பேஜுக்கு டைரக்ட் ஆவீங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட யூடமி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த சைனப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போவீங்க. இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து சைனப் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு யூடமி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி யூடமி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்க, கோர்ஸ் கண்டென்ட் பற்றி போட்டிருப்பாங்க, கோர்ஸ் ரிவ்யூஸும் இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்டர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. யார் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் யார் சொல்லித்தரா அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், நல்ல ரேட்டிங் இருக்குது. இன்ஸ்ட்ரக்டர் ரேட்டிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோர்ஸில் ஓவராலாக இந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு அவரோட கோர்சஸ்க்கான ரேட்டிங்கே 4.6 இருக்குது. ஸோ ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட இருந்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஃப்ரீ கோர்ஸ்ன்றதுனால நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். நல்ல குவாலிட்டி கண்டென்ட் இருக்கும். இந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஈவன் பார்த்தீங்கன்னா 93,000+ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டு இந்த என்ரோல் நவ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை நான் இப்போ எடுத்து விட்றேன். இதை அன்செக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. லைக் பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி, மெடிடேஷன், கோல் செட்டிங், வேர்ட்ப்ரெஸ், டிஜிட்டல் பெயிண்டிங், ஜாவா ஸ்கிரிப்ட், யூனிட்டி, கோல் அச்சீவ்மெண்ட், பிளெண்டர், பூட்ஸ்ட்ராப், CSS, கிட்டார், HTML, மைண்ட்ஃபுல்னஸ், பியானோ, பப்ளிக் ஸ்பீக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், யோகா. ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த கேட்டகரியை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் ஜஸ்ட் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒன் மோர் திங் நான் இங்கே என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃப்ரீ கோர்சஸ்க்கெலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரீ, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். பட் சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஸோ சர்டிஃபிகேட்டோட லேர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் இதை பற்றின பேசிக் ஸ்கில்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணினா நீங்கள் நெக்ஸ்ட் யூ கேன் கான்ஃபிடென்ட்லி கோ வித் பெய்டு கோர்சஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.